வணக்கம், வெல்கம் டு மேத்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா 47,013 தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களா மாற்றி ஆணை வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களா மாற்றல, தற்காலிக பணியிடங்களை தான் நிரந்தர பணியிடங்களா மாற்றிருக்காங்க. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மதுரையில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அலாட்டட் மேக்ஸ் டீச்சருக்கான வேகன்சி 2 இருக்குன்னு வச்சுப்போம். பட் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து மோர் தென் 400 இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த 2 ஸ்டாஃப்னால ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அடிஷ்னல் ஸ்டாஃப் தேவைப்படும். அப்ப அந்த போஸ்டிங்கை எடுத்ததும் பெர்மனன்ட் போஸ்டிங்கா கவர்மெண்ட் கிரியேட் பண்ண மாட்டாங்க, டெம்பரவரி போஸ்டிங்கா தான் கிரியேட் பண்ணுவாங்க. பட் அந்த போஸ்டிங்ல ஒர்க் பண்றவங்க எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி வந்த பெர்மனன்ட் ஸ்டாஃபா தான் இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸா அந்த போஸ்டிங்கான தேவை இருக்கும்போது அந்த டெம்பரவரி போஸ்டிங்கை கவர்மெண்ட் வந்து பெர்மனன்ட் போஸ்டிங்கா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படித்தான் இப்பவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டிஆர்பி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஜிஓவை பார்த்துட்டு எக்ஸாம் வராதோன்னு பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களோட ஸ்டடீஸை ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா கண்டினியூ பண்ணுங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.